ஹலோ, உங்க வீட்டு சுவத்துல இருக்கிற பிளக் பாயிண்ட்ல இருந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரீனுக்கு டேட்டா எப்படி வந்து சேருதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம எல்லாரும் தினமும் இன்டர்நெட்டை யூஸ் பண்றோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத அந்த டேட்டாவோட பயணம் இருக்கு பாருங்க. அது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம் தாங்க. நெட்வொர்க்கிங் உலகத்துல டேட்டா எப்படி நிஜமான ஹார்ட்வேர் மற்றும் வயர்கள் வழியா டிராவல் ஆகுது அப்படிங்கறத பத்தின இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். உள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பயணத்துல 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதலாவது அடித்தளம், லேயர் 1. ரெண்டாவது நெட்வொர்க் மேப்பிங், டோபாலஜிஸ். மூணாவது டேட்டா போற வழிகள், டிரான்ஸ்மிஷன் மீடியா. நாலாவது சிக்னல் தடங்கல்கள், அதாவது டிராஃபிக் ஜாம்ஸ். கடைசியா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஹப்ஸ். சரி, முதல்ல அடித்தளமான லேயர் 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். நெட்வொர்க்கிங்ல ரொம்ப ஃபேமஸான OSI மாடலோட ஆக கீழே இருக்கிற அடுக்கு தாங்க இந்த பிசிக்கல் லேயர். இத லேயர் 1ன்னு சொல்லுவாங்க. இதை நேரடியா ஹார்ட்வேர் சாதனங்களோட தொடர்பு வச்சுக்கும். கம்ப்யூட்டர்ல இருக்கிற டிஜிட்டல் டேட்டாவை, அதாவது அந்த 0 and 1களை எலக்ட்ரிக்கல் சிக்னல்களாகவோ ஒளியாகவோ இல்லனா ரேடியோ அலைகளாகவோ மாத்திர முக்கியமான வேலையை செய்யறதே இந்த லேயர் தான். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட டிஜிட்டல் டேட்டா நிஜ உலக பொருளா அவதாரம் எடுக்கிற இடம் இதுதாங்க. இப்போ இந்த படத்தை கவனிங்க. ஒரு கம்ப்யூட்டரோட பிசிக்கல் லேயர்ல இருந்து கிளம்புற சிக்னல் ஒரு கேபிள் வழியாவோ இல்ல காத்து வழியாவோ பயணிச்சு மறுமுனையில இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டரோட பிசிக்கல் லேயரை போய் சேருது. இப்படி ரெண்டு வேற வேற மெஷின்களை நேரடியா இணைக்கிற பாலத்தை தான் நாம டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு சொல்றோம். ஓகே, அடித்தளம் எப்படி இயங்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நெட்வொர்க்குகளை எப்படி மேப் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுதான் டோபாலஜிஸ். நெட்வொர்க்கிங்ல பிசிக்கல் டோபாலஜி, லாஜிக்கல் டோபாலஜி அப்படின்னு ரெண்டு இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் டோபாலஜினா நிஜத்துல கேபிள்களும் சாதனங்களும் எப்படி வயரிங் செய்யப்பட்டு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது. அதாவது ஸ்டார், பஸ், ரிங் அமைப்புகள். இதுல கேபிள் கட் ஆனா கண்டிப்பா நெட்வொர்க் பாதிக்கும். ஆனா லாஜிக்கல் டோபாலஜி அப்படிங்கிறது கொஞ்சம் வேற. இது ஹார்ட்வேர் அமைப்பை பொறுத்து இல்லாம டேட்டா எந்த வழியில போகுது, டிராஃபிக் எப்படி மேனேஜ் ஆகுது அப்படிங்கிற லாஜிக்கல் ஃப்ளோவை குறிக்கிறது. சரி, நெட்வொர்க் எப்படி அமைக்கப்படுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ டேட்டா பயணிக்கிற அந்த ரோடு, அதாவது டிரான்ஸ்மிஷன் மீடியா பத்தி பார்க்கலாம். பொதுவா டேட்டா பயணிக்க 2 ரூட் இருக்குங்க. ஒன்னு அன்கைடட் மீடியா. இது எந்த ஒயரும் இல்லாம காத்துல பரவுற வயர்லெஸ் சிக்னல்கள். இன்னொன்னு கைடட் மீடியா. இது டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட கேபிள் வழியா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு துல்லியமா வழிகாட்டி கொண்டு போகும். நீங்க கேள்விப்பட்டிருக்கிற ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள், அப்புறம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இதெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். இப்போ இங்க காட்டியிருக்கிற இந்த 2 கேபிள்களுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் உற்று கவனிங்க. இடது பக்கம் இருக்கிறது UTP, அதாவது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இதுல வயர்கள் முறுக்கப்பட்டு வெறும் பிளாஸ்டிக் கவரால மூடப்பட்டிருக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிறது STP, ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இதுல வயர்களுக்கு மேல ஒரு மெட்டல் ஷீல்டு இருக்கு பாருங்க, அது கூடுதல் பாதுகாப்புக்காக. இந்த 2 கேபிளுமே முடிகிற இடத்துல நாம கனெக்ட் பண்ற ஒரு பிளக் இருக்குல்ல, அதுதான் RJ45 கனெக்டர். நம்ம லேப்டாப்ல இன்டர்நெட் கிடைக்க நம்ம சுருகுவோமே, அதே கனெக்டர் தாங்க. இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்களோட பரிணாம வளர்ச்சியை இந்த டேபிள் ரொம்ப தெளிவா காட்டுது. பழைய காலத்து டெலிஃபோன்கள்ல பயன்படுத்தப்பட்ட கேட்டகரி 1ல ஆரம்பிச்சு வெறும் 0.1 Mbps-க்கும் குறைவான வேகத்துல இருந்து இன்னைக்கு நம்ம லேண்ட் நெட்வொர்க்குகள்ல யூஸ் பண்ற கேட்டகரி 7 வரைக்கும் தொழில்நுட்பம் எப்படி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. கேட் 7 கேபிள்ல ஒவ்வொரு ஜோடி வயரும் தனியா ஒரு மெட்டாலிக் ஃபாயில் சுத்தி டேட்டா ஸ்பீட 600 Mbps வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஹார்ட்வேர்ல செய்யப்படுற சின்ன மாற்றங்கள் கூட எவ்வளவு பெரிய மேஜிக்க பண்ணுது பாத்தீங்களா? ஸ்பீட பத்தி பேசணும். ஆனா இந்த டேட்டா பயணம் எப்பவுமே ஸ்மூத்தா இருக்காது. வழியில வர டிராஃபிக் ஜாம்ஸ், அதாவது டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு சிக்னலுக்கு சில முக்கிய எதிரிகள் இருக்காங்க. முதல் ஆளு அட்டென்யூவேஷன், அதாவது சிக்னல் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது அதோட எனர்ஜி குறைஞ்சி வீக் ஆகிறது. அடுத்தது டிஸ்பர்ஷன், சிக்னல்கள் கொஞ்சம் விரிவடைஞ்சி ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகி கலந்துடுறது. மூணாவது டிலே டிஸ்டார்ஷன், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஒவ்வொரு வேகத்துல போறதால வர்ற குழப்பம். கடைசியா நாய்ஸ், இதுல முக்கியமா கிராஸ் டாக் சொல்லலாம். அதாவது பக்கத்து வயர்ல போற சிக்னல் குறுக்கிட்டு நம்ம வயர்ல இருக்கிற சிக்னலை டிஸ்டர்ப் பண்றது. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா அட்டென்யூவேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு நல்லா புரியும். கிடைமட்டமா இருக்கிற ஃப்ரீக்வன்சி அதிகரிக்க செங்குத்தா இருக்கிற சிக்னல் இழப்பும் எப்படி எகிரிட்டே போகுது பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மெல்லிசா இருக்கிற 26 கேஜ் வயரை விட கொஞ்சம் தடிமனா இருக்கிற 18 கேஜ் வயர் சிக்னலை ரொம்ப சூப்பரா பாதுகாக்குது அப்படிங்கிறத இந்த வளைவுகள் நமக்கு ரொம்ப ஈஸியா புரிய வைக்குது. ஓகே, கேபிள்கள், சிக்னல்கள் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு மையத்துல இணைக்கிற ஹப்ஸ் பத்தி பார்ப்போம். நெட்வொர்க் ஹப் அப்படிங்கிறது லேயர் 1ல செயல்படுற ஒரு ரொம்ப அடிப்படையான சாதனம். இது எப்படி வேலை செய்யும் தெரியுமா? இதுக்கு ஒரு டேட்டா பேக்கெட் வந்துச்சுன்னா அது எதுவுமே யோசிக்காம தன்னுள் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா சாதனங்களுக்கும்
கண்மூடித்தனமா அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் முறையில தான் வேலை செய்யும். அதாவது ஒன்னு டேட்டாவை அனுப்ப முடியும் இல்லைன்னா பெற முடியும், ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாது. இந்த ஹப்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய தலைவலியே இந்த கொலிஷன் டொமைன் பிரச்சனை தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிக்னல் இல்லாத ஒரு 4 ரோடு சந்திப்புல எல்லா வண்டிகளும் ஒரே நேரத்துல உள்ள நுழைஞ்சா என்ன ஆகும்? மாபெரும் ஆக்சிடென்ட் ஆகும்ல. அதுதாங்க இங்கேயும் நடக்குது. ஹப் டேட்டாவை எல்லா போர்ட்டுக்கும் எந்த லாஜிக்கும் இல்லாம அனுப்புறதால டேட்டா பாக்கெட்டுகள் ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டு நெட்வொர்க்கோட வேகத்தையே மொத்தமா குறைச்சிடுது. இந்த ஹப்ஸ் பண்ற தப்பையெல்லாம் திருத்த வந்தது தாங்க ஸ்விட்சஸ். ஹப் ஒரு லேயர் 1 டிவைஸ், டேட்டாவை எல்லாருக்கும் சத்தமா கத்தி சொல்லும். ஆனா ஸ்விட்ச் அப்படி இல்ல, அது ஒரு புத்திசாலியான லேயர் 2 டிவைஸ். இது ஒவ்வொரு டிவைஸோட மேக் அட்ரஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாருக்கு டேட்டா போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் துல்லியமா ரகசியமா அனுப்பும். அது மட்டும் இல்லாம இது ஃபுல் டியூப்ளெக்ஸ், ஒரே நேரத்துல டேட்டாவை அனுப்பவும் முடியும், வாங்கவும் முடியும். இதனால நெட்வொர்க் ஸ்பீடும் செக்யூரிட்டியும் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஒரு சாதாரண ஹப் எப்படி டேட்டாவை கண்மூடித்தனமா எல்லாரிடமும் காத்துதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். இப்போ இந்த நிமிஷம் உங்க வீட்ல இருக்கிற வைஃபை ரவுட்டரை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கண்ணுக்கு தெரியாம ஒவ்வொரு நொடியிலையும் 1000ல் 1 பங்கு நேரத்துக்குள்ள அது எவ்வளவு புத்திசாலித்தனமா உங்களோட டேட்டாவை மேனேஜ் பண்ணி உங்க டிஜிட்டல் வாழ்க்கையை எந்த தடங்களும் இல்லாம சாத்தியமாக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய மேஜிக் இல்லையா? இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல இருந்து நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.